அன்னபூரணி அரசு அம்மாவா என்னன்னு தெரியல. இருக்குதா அப்படின்னு தெரியாதப்போ இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? புரியுதுங்களா? நித்யானந்தாவோட நிறைய பேச்சுக்கள் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே அறிவாக இருக்கும். அவர் மக்களுக்கு சொன்ன விஷயம் மக்கள் யோசனை பண்ணுற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. நம்மளை ஏமாத்துறதுக்கோ நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு அவருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது. எஸ்.வி. சேகர் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பாவுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணாருங்கிறாரு. ஸோ அவருக்கு ஏதோ ஹீலிங் அந்த ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கு, அவருக்கு அந்த யோகா அந்த மாதிரி ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கு. இந்த அம்மாவுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறதுல இறைவன் அப்படிங்கிறவங்க ஒரு சக்தி, அதுக்கு ஒரு உருவம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது நமக்கு ஒரு பிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளை உட்காரவே விடாது, கேராக இருக்கும், அது நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஒரு பிபிக்கே நம்மளுக்கு அவ்வளோ இருந்தால் ஒரு உடம்புக்குள்ளே இன்னொரு ஆன்மா இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த அம்மா சொல்கிறத பார்த்தா அவங்க 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு தன்னை புரிய வைக்கவே முடியல. ஆன்மீகத்தில் நம்முடைய பயணம் என்ன அப்படிங்கிறத அவங்களால புரிய வைக்கவே முடியல. அதுலேருந்தே அவங்களுக்கு பாவம் எதுவும் தெரியலங்கிறது தெரியுது. சூளம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் கடவுள் அப்படின்னு அவங்க நினச்சி வச்சுருக்காங்க. நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பட்டுப்புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு இறைவனை நோக்கி பயணம் பண்ணுறவங்களுக்கு இது மேலே இருக்க ஆசைகள் குறைஞ்சி போகுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்லை பிளாக்கை ஒயிட் ஆக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை மனநோயாளியாக இருக்கலாம். பழைய வாழ்க்கையை எடுத்து சொல்லிடக்கூடாது. அதுக்கு 2 போர்வை. ஒன்று மனநிலைமை பாதிக்கப்பட்ட மாதிரி சொல்கிறது, இன்னொன்று நான் சாமி ஆகிட்டேன், ஐயோ அந்த அம்மா சாமிங்கிறாங்க, அவங்கள எப்படி நம்ம என்ன குறை சொல்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணுவோம் தானுங்களே. அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கலாம்ங்கிறது நாலாவோட கருத்து. நித்யானந்தா இந்த மாதிரி நிறைய ஆட்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கூட மக்கள் இன்னுமே இவங்களை நம்புகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி, நமக்காக செய்வாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம். அவங்கக்கிட்ட போகிறோம், நான் இவங்ககிட்ட போனால் இந்த பிரச்சனை நமக்கு தீந்துடும் நம்ம நினைக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி ஆட்கள் வளர்ந்துறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வளர்றது அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு நிறைய பிரச்சனை. எனக்கு என்னன்னா, கடவுளை பற்றி ஆன்மீகத்தை பற்றி ஒரு விஷயமும் அவங்க சொல்லவே இல்லை. பிஹைண்ட் ரூல்ஸ்லேயும் வருண் சாரும் கேட்டுட்டாரு, முக்தார் கேட்டுட்டாரு. இவங்க திருப்பி இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பற்றி மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர, ஸோ இதில் பக்தி எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆக்ரோஷமாக கத்துறது அதெல்லாம் பக்தி கிடையாதுன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான பர்சன்ஸை என்கரேஜ் பண்ணுறது கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்குறேங்க. அம்மா போச்சு, தாயே போச்சு, இப்படிலாம் வந்துட்டே இருக்குது. இது உங்களை கடவுள்கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக்கிடுவாங்க. மீடியேட்டர்ஸ் உங்களுக்கு தேவை கிடையவே கிடையாது. சாதாரணமாக சொல்லுங்கள், அவங்களும் சாதாரணமான மனுஷங்க தான்.